வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இந்த டாபிக் பேர் மதுரையை சுற்றியுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த 10 தொல்லியல் சின்னங்கள், அதாவது இம்பார்ட்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் மதுரை. இதுதான் டாபிக். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்பர் 1 நம்ம பார்க்க போகிறது திருமலை நாயக்கர் மஹால். கட்டடக்கலைக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொன்னால் இந்த திருமலை நாயக்கர் மஹால். இது திருமலை நாயக்கர் மன்னரால் 1636 இட்டாலியன் ஆர்கிடெக்சர், அவங்க கட்டடக்கலை வல்லுநர்கள் இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்களை வச்சு இதை கட்டினார். இந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா திராவிட மற்றும் இஸ்லாமிய கட்டடக்கலை டைப்பில் கட்டினது. இது இந்த அரண்மனை பிக்கஸ்ட் பில்லர்ஸ், நிறைய பெரிய பெரிய தூண்கள் ரொம்ப யுனிக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான தூண் வேறு எங்கேயுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமலை நாயக்கர் மஹால் ஒரு 1-1.25 கிலோமீட்டர் தான் இருக்கும். திருமலை நாயக்கர் மஹாலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காத்தால 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான இடம் யானைமலை. யானை தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு யானை படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் தான் இந்த யானைமலை இருக்கும். இது யானைமலையோட உச்சியில் ஒரு குகைத்தலம் இருக்குது. இந்த குகைத்தலத்தில் கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்குது. இங்கே சமணர்கள் அவர்களோட வாழ்க்கை காலம், அவருடைய சமணர்களோட படுக்கைகள் இங்கே அமைச்சிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் இந்த யானைமலையை பார்க்குறதுக்கு நீங்கள் போக முடியும். பஸ்லேயோ இல்லை ஆட்டோவிலையோ கூட போகலாம். அரவுண்டு ஒரு 18 நிமிஷம் ஆகலாம். அப்ராக்சிமேட்டு தான் நான் சொல்கிறேன். ஒரு அரவுண்டு 6.3 கிலோமீட்டர்ஸ் இந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த யானைமலை நீங்கள் சென்று அடைய முடியும். இது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தொல்லியல் சின்னம்னு சொல்லலாம். மேலும் இந்த யானைமலையோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வைஷ்ணவ கோயில் ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். மூணாவதாக பார்க்க போகிற இடம் பேர் அரிட்டாப்பட்டி. இது மதுரைக்கு வடக்க 17 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மலை இருக்குது. இங்கேயும் சமணர் கால கல்வெட்டுகள், சிலைகள், சமணரோட மகாவீரரோட சிலைகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சமணர் கால குகைகள், பாண்டியர் கால குடைவரை கோயில்கள் எல்லாமே இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். 4 திருப்பரங்குன்றம் ஆல்ரெடி முருகர் கோயில் இருக்கிறதுனால அது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஃபேமஸான இடம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சமணர் கால ஜெயின் படுக்கைகள் 2ஆம் நூற்றாண்டு சேர்ந்த இடைப்பட்ட காலகட்டத்துக்கான மலையும் மலை குகைகளும் உள்ளது. இங்கே தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்க முடியும். 5ஆவதாக பார்க்க போகிற இடம் பேர் மாங்குளம். இது மதுரைக்கு கிழக்க மேலூர் போகிற வழியில் ஒரு 15-16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மாங்குளத்தை தொட்டடுத்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய மலைகள் இருக்குது. அதில் இருக்கிற குகைகளில் தமிழ் சமண துறவிகள் அவங்களோட படுக்கைகள் காணப்படுகிறது. இங்கே கிட்டத்தட்ட அவங்க ஒரு 9ஆம் நூற்றாண்டில் இந்த சமண துறவிகள் இந்த பகுதியில் வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 6ஆவதாக பார்க்க போகிற இந்த இடம் பேர் குன்னத்தூர் குடைவரை கோயில்களும் நவகிரக கோயில்களும் நவகிரக லிங்க கோயில்களும். இது குடைவரை கோயில் மற்றும் குடைவரை அந்த சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த குன்னத்தூர் என்ற இந்த ஊர் மதுரையிலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை போகிற வழியில் தான்
வரிச்சியூர்ன்ற ஊருக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. குன்னத்தூருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சமணர் கால கோயில்களும் குடைவரை கோயில்களும் நம்ம பார்க்க முடியும். 7வது நம்ம பார்க்க போகிற ஊர் பேர் திருவாதவூர். இந்த திருவாதவூர் எந்த ஊருன்னு சொன்னீங்கன்னா திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் தான் இந்த திருவாதவூர். இந்த ஊரோட பகுதியில் அமைஞ்சுள்ள ஓவாமலை அப்படிங்கிற மலையில் 2 தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் 10 பேர் தங்குற மாதிரி இருக்கிற குகைகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இதையும் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. 8வது நம்ம பார்க்க போகிற இடம் பேர் கீழவளவு. இந்த கிராமம் வந்து மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இங்கே உள்ள மலைப்பாறைகளில் பஞ்ச பாண்டவர்கள் மலை அல்லது சமணர் படுக்கைகள், சமணர் சிற்பக்கலைகளுக்காகவும் இந்த ஊர் வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க. கீழவளவு இதுவும் பார்க்க வேண்டிய ஒரு இடம்தான். 9 வந்து அழகர் மலை. இங்குள்ள பிராமி கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்குது. இங்கே சமண முனிவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அழகர் மலை கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. இந்த இடத்துல வைணவ திருத்தலங்களும் உள்ளது. கடைசியாக அதாவது 10வதாக பார்க்க போகிற இடம் பேர் கீழடி. இது வந்து ஏற்கனவே அகழ்வாராய்ச்சிக்கு ரொம்ப பேர் போன ஊர். இங்கே கிட்டத்தட்ட 40க்கு மேலே அகழ்வாராய்ச்சி நடத்தியிருக்காங்க தொல்லியல் துறை. இதுக்கு வந்து சங்ககால பாடலில் சொல்லப்பட்டிருக்க சிலப்பதிகாரம், பரிபாடல், மதுரை காஞ்சி அதெல்லாம் குறிப்பிட்டிருந்த பல பொருட்கள் வந்து இங்கே கண்டெடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியிலே இதுதான் பெரிய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி ஆர்கியாலஜிக்கல் மோனமெண்ட்ஸில் இது வரைக்கும் அதிகமாக பண்ணது இந்த கீழடிங்கிற இடம் தான். ஆக இன்றைக்கி வீடியோவில் மொத்தம் 10 ஊர் நம்ம பார்த்துருக்கோம், 10 இடங்கள் பார்த்தோம். ஆர்கியாலஜிக்கல் மோனமெண்ட்ஸ் இன் அண்ட் அரவுண்டு மதுரை, மதுரையை சுற்றியுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த 10 தொல்லியல் சின்னங்கள். இதை வந்து தமிழ் ஆர்வலர்களும் குறிப்பாக வந்து பழைய கால கட்டடக்கலைகள், பழைய கால தமிழர் நாகரிகம், பழைய கால சோழர்கள், பாண்டியர்கள் இவங்களோட கட்டடக்கலை சார்ந்த விஷயங்களை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி இந்த வீடியோ எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் காமிச்சிருக்க புகைப்படங்களையும் நீங்கள் பார்க்கலாம். மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. See you next time.